இது எல்லாவற்றையும் மாற்றுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மேய்ப்பர்கள் தேவதூதர்களின் பாடலை கேட்டதும், மரியாள், யோசேப்பு மற்றும் குழந்தை இயேசுவை அவர்கள் சந்தித்ததும் அவர்களின் வாழ்க்கை முற்றிலும் மாறிவிட்டது. மெய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனார்கள். சகோதரி நான்சி சொல்கிறார்கள், மேய்ப்பர்கள் ஒருபோதும் முன்பு இருந்தது போல் இருக்க மாட்டார்கள். அந்த இரவுக்கு முன்பு அவர்கள் தேவனுக்கு பயந்திருந்தார்களா என்று எனக்கு தெரியாது. ஆனால் அதற்கு பிறகு அவர்கள் அவரை மகிமைப்படுத்தியும் சோஸ்தரித்தும் இருந்தார்கள் என்பது உறுதி. அப்படி இருக்க நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? மேய்ப்பர்களைப் போல இயேசுவின் வருகையையும் அவரது மீட்பையும் கொண்டாடியும் பகிர்ந்தும் வாழ்வது நம்முடைய பொறுப்பு. கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையிலும் இந்த உலகத்திலும் நீர் ஏற்படுத்திய மாற்றத்திற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரமபிதாவே, நீர் எங்கள் மீது கொண்டுள்ள உமது அன்பிற்காக உமக்கு நன்றி. உம்முடைய வருகையினால் மேய்ப்பர்கள் அனுபவித்த மாற்றத்தைப் போல எங்கள் வாழ்க்கையையும் உம்முடைய வருகையால் மாற்றம் பெற, அதன் மூலம் நாங்கள் ஆசீர்வாதங்கள் பெற நீர் எங்களுக்கு உதவும். எங்கள் வாழ்நாள் முழுவதும் உம்மை துதித்து மகிமைப்படுத்தி வாழ எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரமபிதாவே, ஆமீன். இந்த மெசேஜ் 27 டிசம்பர் 2021 நான்சி டிமாஸ் வோல்கமோத் அவர்களின் இயேசுவை தேடி என்ற புரோகிராமிலிருந்து எடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.